மொரையா வில்சன் அப்படின்னு சொல்லி 25 வயசு நிரம்பிய ஒரு சைக்கிளிஸ்ட், ஆண்களுக்கு நிகரான ஸ்டெமினா இருக்கக்கூடிய ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் அத்லெட் அப்படின்னு அவங்களோட ட்ரெயினராலேயே அழைக்கப்பட்ட ஒரு அத்லெட், ஒரு சைக்கிளிஸ்ட் தன்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டிலேயே படுகொலை செய்யப்படுறாங்க. இப்ப 2022 மே 11 நைட் 9:54 அன்னைக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நேர 911க்கு ஒரு கால் ஒன்று போகுது. அவங்க போலீஸும் ஆம்புலன்ஸும் உடனே இதுக்காக அந்த காலை பேஸ் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போனா மொரையா வில்சன் அந்த டைம்ல உயிரோட கிடையாது அந்த வீட்டில். ஆனா நமக்கு என்னன்னு நிம்மதியா ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டு அவங்க இறங்கின எல்லா ரேஸ்லயுமே அவங்க தான் நம்பர் 1 அப்படிங்கிற அளவுக்கு எல்லா டைட்டிலையும் வின் பண்ண ஒரு சைக்கிளிஸ்ட இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செஞ்சிருக்கக்கூடிய அந்த நபர் யாரு அப்படிங்கிற அந்த விஷயம் தான் 2026 இப்ப ஒரு இங்கிலீஷ் ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரியாக நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கிற தி ட்ரூத் அண்ட் ட்ராஜடி ஆஃப் மொரையா வில்சன் அப்படிங்கிற படத்துடைய கதை. இத படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாகவே இந்த கொலைகாரன் இல்ல கொலைகாரி யாரா இருக்கும், எதுக்காக இந்த கொலையை பண்ணிருப்பாங்க, அப்படி என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பரபரப்பை ஓரளவுக்கு டெஃபினட்டா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்காங்க கடைசி வரைக்கும். பட் பாதி படம் வரைக்கும் யார் அந்த கொலையாளி அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணிட்டு மீதி படத்துல அந்த கொலையாளி பிடிக்கிறதுக்கு போலீஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கொலையாளிக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய கேட் அண்ட் மவுஸ் கேமாக இந்த கதையை பிரசன்ட் பண்ணியிருக்கு இந்த டீம். இதுல பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்றதுக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுல வரக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் தான். ஒரு பக்கம் மொரையா வில்சனுக்கு என்ன ஆச்சு, இன்னொரு பக்கம் அவங்களை சார்ந்த அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருடைய இன்டர்வியூஸும் அப்படி மொத்தமாக வச்சு கடைசியாக ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக வெளிவிட்டிருக்கு இந்த டீம். டாக்குமெண்ட்ரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கக்கூடிய இன்னொரு படம் தான் இது. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இதுல எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இது நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப அவைலபிளாக இருக்கு. பட் தமிழ் டப்பிங்ல இல்ல. இது மட்டும் ஞாபகத்துல இருக்கட்டும்.